ஓகே, கேரளா டோனாலி பயணத்தில் இன்றைக்கி 94வது நாள். நம்மளை சுற்றி நம்ம கொஞ்சம் ஒசரம் இருக்கும். அந்த ஒசரத்துலேருந்து சுற்றி பள்ளம் இருக்குது. பள்ளத்துக்குள்ளே இப்படி இருக்குது இந்த மாதிரி. அப்போ அந்த அந்த கேப் இருக்குல்ல, அதில் பூரா மேகப்படலாக இருக்குது. தெரியுதா? இது இருக்குது பாருங்க. அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு சிரட்டு விட்டு வந்து ரவுண்டு விடுவானுங்களா, அதுக்குள்ளே நடுவில் அது மாதிரி ரவுண்டு இருக்குது. நம்மளை சுற்றி போக இந்த சைடு சூரியன் வந்துருச்சு, கிளார் அடிக்கும். ஓகே, நம்ம கிளம்பலாம். டென்ட்டை ரெடி. டென்ட்டு உரையிற அளவுக்கு இல்லை, ஆனால் பனி, நல்ல பனி. இந்த பையன் நம்ம கூடவே இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக கச்சா முச்சான்னு சண்டை விட்டுக்கிட்டு கிடந்தானுங்க, தூங்க விடல. ஆனால் நல்லா புசுன்னு இருக்கேன் பாருங்க. ஐயோ பாவம், யாரோ காலில் அடிச்சிட்டானுங்க இருக்கு. பட்டி எவ்வளோ குதிரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே வர்றவங்களுக்கு அப்படியே குதிரை சவாரி போகுது. நிறைய குதிரை இருக்குது. 100க்கும் மேற்பட்ட குதிரை இருக்கலாம். அங்கே ஒருத்தர் லாடு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பராமுல்லா போகலான்னு முடிவு பண்ணோம். அது வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம கரண் வேலையை நோக்கி போகலான் இருக்கேன். அதனால அந்த குறுக்க காட்டுக்குள்ள நடந்து போவோம். பேஸ்ஆஃப் எல்லாம் பக்காவாக இருக்காங்க. இந்த நேரம் லோடோடு தான் இருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் பூ. பாருங்க, மலை பூரா பூ இருக்குது. போக கலர்லாம் பார்க்கலாம். அங்கே நம்ம பயலுக வேறு இருக்கானுங்க. குரங்கு பயலுகடா பாய். இந்த இருக்குது பாருங்கள், இதுக்குலேருந்து தான் நம்ம மேலே ஏறி வந்தோம். இதை சுற்றி தான் மலை அப்படியே ஜிக்ஜாக் அடித்து 14 கிலோமீட்டர் வந்தோம். அது அப்படியே டவுனு, குல்மார்க் அப்படியே மேலே. நம்ம இப்போ போகலாம். ஓகே, ஒரு மெயின் ரோட்டை அப்படி சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 கிலோமீட்டர் காட்டு வழி, அதாவது லோக்கல்ஸ் பயன்படுத்தக்கூடியது தான். ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும் அந்த ஃபாரஸ்ட் மரத்துக்குள்ளே நடந்து போகிறது. ஓகே, போகலாம். பட் யாரும் வரல. குதிரைங்க அதெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. இருக்குது நிறைய குதிரை சாணம் கிடக்கு. இங்கே பாரு, போகலாம். ஓகே, லோக்கல்ஸ் ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆட்டுக்கு மேலே நம்பரில் எழுதியிருக்காங்க. முதுகில் நம்பர் இல்லை, அடையாளம், ப்ளூ கலர் கோடு. ஓகே, போகலாம். மனிதர்கள் நிறையா பார்க்க முடியுது, பிரச்சனை இல்லை. குச்சி மாதிரி இருக்குது, அப்படியே வரிசையாக சரியான ஐட்டம் மாதிரி. இதுதான் அந்த நெட்லிங்க மரம், கிறிஸ்மஸ் ட்ரீயோ. ஓகே, இந்த சைடு சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் ட்ரக் இருக்குது. பாபா ரெசி குல்மார்க் ஃபாரஸ்ட் ட்ரக்குன்னு சொல்லி ஒரு 2.10 கிலோமீட்டர். என்ன போட்டிருக்கு, 2385லேருந்து 2717 மீட்டர் போகலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம போகலாம். சும்மா ஃபாரஸ்ட்டில் காட்டுக்குள்ள இப்போ நடந்து வரோம்ல, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அவசரத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். இன்னொன்று இதுக்கெல்லாம் நிறைய பர்மிஷன் நிறையா வாங்கணும். நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் ஏறுற மாதிரி குருட்டுத்தனமாக ஏற முடியாது. இங்கே பிடிச்சி சுட்டு போட்டுருவாங்க. அதனால் நம்ம பாதையை நோக்கி போகலாம் ஒரு நாள். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு நிறையா சூழ்நிலைகள் பிரச்சனை இருக்குல்ல, அதனால் நம்ம பாதையை நோக்கி போகலாம். பெரிய சைஸில் ஒரு பரோட்டா போடுறாங்க, அந்த ரோமாலி ரொட்டி மாதிரி. நிறையா கடை இருக்குது. என்ன டேங்க கிடக்கிறத பாருங்கள், எவ்வளோ என்ன பாருங்க. மலைக்கு நடுவுக்குள்ள ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, ஒரு வாலிபால் கிரவுண்டெலாம் இருக்குது. நம்ம இப்படியே தான் போகலாம். ஓகே, இல்லை ஒரு ரிமோட்டான கிராமத்தில் நடந்து போய்கிட்ருக்கோம். ரோடு வீடு ஒரு ஆளும் வர்றதில்லை. நம்ம மட்டும் கிரிக்கமாக நடந்து போய்கிட்ருக்கோம். எல்லாம் பார்க்குறானுங்க நம்மளை, யாரா அப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே, இங்கே ஒரு கிராமம் இருக்குது பாருங்கள், பக்காவா. அங்கிட்ட ஒரு மலை, இங்கிட்ட ஒரு மலை, நடுவுக்குள்ள நெல் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. பசங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, நம்ம அது வழியாக போகலாம். நல்ல கிராமம். நம்ம என்ஹெச்சில் போகாமல் ஒரு சின்ன ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்குது, போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு நல்ல டெரஸாக அதில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். மலைகள் இப்போ தான் கண்ணுக்கு தெரியுது. இப்போ தான் மனசுக்கு குழுன்னு இருக்குது. இன்னொன்று சிங்கிள் ரோடு இருக்கா, சரியான டிராஃபிக்காக இருக்குது. பெருசாக வெயில் வேறு சவட்டி எடுக்குது. நல்ல வேலை அண்ணன் தான் கொஞ்சம் கொடுத்து நம்மளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டாரு. ஓகே, இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கிட்ட ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டம் இருக்குது. ஒருத்தர் ஆப்பிள் பிடிங்கிட்டு இருந்தார்.
என்னை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து தூக்கி எறிஞ்சார் ஹாப்பில். ஓகே சாப்பிட்லாம். பஸ் ஸ்டாண்டு மாதிரி சுமோ ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. ஏகப்பட்ட சுமோ இருக்குது. ஓகே பண்ணைக்கூட வந்து சாப்பிட போகிறோம். இது ஏதோ மட்டன் சொன்னார், சாப்பிடலாம். அதுதான் நம்ம ஃப்ரெண்டு. ஓகே, உங்கள் ஃபேமிலியில் தான் நம்ம தங்கியிருக்கோம்.